ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நட்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். 2 தீமோத்தேயு 1:14. தேவன் நம்மை அனுதினமும் அற்புதமாக பாதுகாப்பவராயினும் நம்மிடம் விலை மதிக்க இயலாத ஆவிக்குரிய பொக்கிஷங்களை ஒப்புவித்துள்ளார். அதை பவுல் தீமோத்தேயு காத்துக்கொள்ளும்படி ஆலோசனை சொல்லுகிறார். ஆதி தகப்பன் ஆதாம் தேவன் கொடுத்த நட்பொருளை காத்துக்கொள்ள தவறினான். ஆதியாகமம் 2:15. விளைவு ஆதாமுக்கும் அவன் வழித்தோன்றுதலாகிய மனித குலம் அனைத்துக்கும் மாபெரும் இழப்பு. ஆதாமினால் இழந்து போன அனைத்து நட்பொருளையும் கிறிஸ்து நமக்கு மீண்டும் கொடுத்துள்ளார். அதை கண்மணி போல் காத்துக்கொள்வது நம் கடமை. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மத்தேயு 16:26. ஜீவன் அல்லது ஆத்துமா என்பது என்ன? உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளை விட மனிதனுக்கு ஆண்டவர் விசேஷித்த ஒன்றை ஆத்துமாவை கொடுத்திருக்கிறார். எல்லா ஜீவராசிகளும் உயிர் போன பின்பு அதன் வாழ்க்கை முடிந்து விடுகிறது. ஆனால் மனிதனுக்கு மாத்திரம் மரணத்துக்கு பிறகுதான் இம்மையிலே தன் ஆத்துமாவை காத்துக் கொள்வதற்கேற்ப அல்லது தனது ஆத்துமாவை நஷ்டம் ஏற்படுத்துவதற்கேற்ப மறுமையிலே மரணத்துக்கு பிறகு அவனவனுக்கு தேவனால் பலனளிக்கப்படும். என்றென்றும் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஆகவே தன் வாழ்நாளில் தன் ஆத்துமாவை நாம் காத்து கொள்ளவில்லை என்றால் நாம் வாழ்ந்த வாழ்க்கை வீணானதாய் ஆகிவிடுகிறது. நாம் சரித்திரத்தில் வாசித்திருக்கிறோம். அலெக்சாந்தர் என்ற மாபெரும் கிரேக்க மன்னன் ஒருவன் இருந்தான். அவன் உலகத்தின் பெரும் பகுதியை தனது 33 வயதுக்குள்ளாகவே ஜெயித்து வெற்றி பெற்றவன். அவன் அவ்வளவு வல்லமை பெற்றவனாயிருந்தான். அவன் தனது படை தளபதிகளிடம் சொல்வானாம், உலகத்தில் இருக்கிற 2/3 பங்கு நீர்ப்பரப்பும் நிலப்பரப்பாயிருந்தால் அதையும் ஜெயித்து வெற்றி பெற்றிருப்பேன் என்று அடிக்கடி சொல்வானாம். அப்படிப்பட்ட வல்லமை பெற்றவன் தான் மறிக்கிற போது தனது 2 கைகளையும் முறித்தபடி சவப்பெட்டியில் வைத்து அடக்கம் பண்ணுங்கள், நான் வெறுங்கையாய் வந்தேன், வெறுங்கையாய் போகிறேன், எவ்வளவு வல்லமை பெற்றிருந்தும் என் ஆத்துமாவை காத்துக்கொள்ள தவறிவிட்டேனே என்று மிகவும் வேதனைப்பட்டான். ஏனெனில் இங்கே இம்மையிலே நாம் பரதேசிகள், மறுமையில் நான் நிரந்தர வாசிகள் என்று வேதம் சொல்லுகிறது. உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. நீதிமொழிகள் 23:26. நாம் ஆதி பெற்றோரான ஆதாம் ஏவாள் பாவத்துக்குள் விழுவதற்கு ஏதுவாயிருந்தது அவர்களது கண்களே என்றால் அது மிகையாகாது. ஏதேன் தோட்டத்தினுள் நுழைந்த சாத்தான் தோட்டத்தின் நடுவில் இருந்த விருட்சத்தின் கனியை குறித்து ஏவாளை தூண்டினான். அவளும் அந்த விருட்ச புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதும் என்று கண்டு அதன் கனியை பறித்து உண்டு தன் கணவனுக்கும் கொடுத்தாள். ஆம், சாத்தான் சுட்டி காட்டிய விருட்சத்தை தன் கண்களால் நோக்கி இச்சித்தாள் ஏவாள். பாவம் அவளை ஆட்கொண்டது. தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த அவர்களை பாவ இருள் மூடிக்கொண்டது. கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும் என்று இயேசு கிறிஸ்து கூறியுள்ளார். நமது கண்களால் நாம் ஒன்றை பார்க்கும் போது அது நமது இருதயத்திலே பல எண்ணங்களை உருவாக்குகிறது. ஒரு விசுவாசியின் இருதயம் மாசில்லாததாக பேணப்பட வேண்டும். நாம் பார்க்கும் காரியங்கள் நமக்குள் இச்சை ஏற்படுத்தும் போது நமது இருதயமும் மாசுபடிந்து விடுகிறது. இருதயத்திலிருந்து புறப்படுகிறது நமது வாழ்வையே இருட்டாக்கி விடுகிறது. ஆம், நமது கண் கெட்டதா இருந்தால் சரீரம் முழுவதுமே கெட்டதாகி விடுமே. தாவீது ராஜா தன் கண்களை குறித்து தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன். சங்கீதம் 101:3 என்றும் மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். சங்கீதம் 119:37 என்றும் என் கண்கள் மேட்டுமை உள்ளவைகளும் அல்ல. சங்கீதம் 131:1 என்றும் கூறினார். தீங்கான மாயையான மேட்டுமை உண்டாகக்கூடிய யாவும் நமது கண்களை பாவத்துக்குள் வழி நடத்தும் என்பதில் ஐயமே இல்லை. இன்று நமது கண்கள் எவற்றை விரும்பி நோக்குகின்றன என்பதை சிந்தித்து பாருங்கள். யோபு தன் கண்களோடு உடன்படிக்கை செய்தார். யோபு 3:31. இச்சையான காரியங்களை நம் கண்களால் நோக்காமல் யோபுவை போல கர்த்தரின் பாதையே நோக்கி பார்ப்பேன் என்று நம்மளும் நமது கண்களுடன் உடன்படிக்கை செய்ய முடியுமா? கண்கள் இருப்பது பார்ப்பதற்குத்தான். ஆனால் தகாதவற்றை திரும்பவும் பார்க்க முயற்சிக்கும் போது தான் இருதயத்தில் இச்சை உண்டாகிறது. ஜாக்கிரதையாக இருப்போம். தேவன் தந்துள்ள கண்களை அவரை நோக்கி பார்க்க ஒப்பு கொடுப்போமாக. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். நீதிமொழிகள் 4:23. தீமோத்தேயு 5:21. உன்னை சுத்த
பரிசுத்தவானாக காத்துக்கொள். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள். வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள். உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. நாகும் 2. உங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்கள். உபாகம் 4:10. உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். நீதிமொழிகள் 19:16. கட்டளையை காத்துக்கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான், தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான். லூக்கா 21:19. உங்கள் பொறுமையினால் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள், உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். நீதிமொழிகள் 4:21. அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். உங்கள் கண்களை காத்துக்கொள்ளுங்கள். எரேமியா 31:16. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். யோபு 31:1-11. என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாய் இருப்பது எப்படி? உங்கள் நாவை காத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 34:13. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 141:3. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். உங்கள் நடையை காத்துக்கொள்ளுங்கள். பிரசங்கி 5:1. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா.